ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தேட்டர் ஆர்ட். இதில் யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ராமா ஆஸ் ஏ பெர்ஃபார்மிங் ஆர்ட். ட்ராமாவை தான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் அது லிட்டரி ஒர்க்காகவும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இது யார் முன்னாடி நடைபெறும்னா, இந்த ட்ராமா பெர்ஃபார்ம் ஆகும்னா ஆடியன்ஸ் முன்னாடி தான். ஆடியன்ஸ் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு முன்னாடி ட்ராமா ப்ளே ஆகும். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி அவங்க ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, ட்ராமா நல்லா இருக்குது, இந்த ட்ராமா நல்லா இல்லை. இப்போ நம்ம மூவியில் நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம்ல, இந்த மூவி நல்லா இல்லை, இந்த மூவி நல்லா இருக்குன்ட்டு. அதே மாதிரி ட்ராமாவுக்கும் அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க. இதில் எலிமெண்ட்ஸ் முக்கியமாக என்னென்னா கன்செப்ட் பண்ணுறாங்கன்னா அட்மாஸ்பியர், ஸ்டேஜிங், ஆக்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், இந்த நாளே தான் முக்கியமாக அவங்க கன்செப்ட் பண்ணுறாங்க. அட்மாஸ்பியர்ன்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் அதை கேரக்டர்ஸு, ஆக்ஷன்ஸ், லாங்குவேஜ், இந்த மூணு கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்பியர்னால் எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு சீரியஸான விஷயம் நடக்குது, அந்த நேரத்தில் ஒரு மேடர் நடக்குன்னா அந்த அட்மாஸ்பியர் எதை நோக்கி போகுதுன்னா ட்ராஜிக் நோக்கி போகுதுன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே சமயம் நமக்கு ஒருத்தவங்க ஈஸ் டாஸ் பண்ணுறாங்க. கிரீவ்ஸ் ட்ராப்பிங்னா ஒட்டு கேட்குறது, இந்த இது பண்ணுறாங்க. அது அப்படின்னா டிஸ்கியூட் சட்டான மார்வேடமாக வராங்க. இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய சிரிப்பு விட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதை நம்ம காமெடியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேக்பெத் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. மேக்பெத்தில் நம்மளுக்கு என்னென்னா இருக்குன்னா நிறைய பிளட் இருக்கும், நிறைய கிளாஸஸில் பிளட்டாக இருக்கும், நிறைய டார்க்னஸ் இருக்கும், நிறைய மர்டர் நடக்கும். அப்படி இருக்கும்போது இது ட்ராஜிக்காக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸை தான் ஒரு ட்ராமா இருக்குன்னா அது ஒரு நல்லா பெர்ஃபார்ம் ஆனதான் அது ஸ்டேஜிங்காகவும் ஆக்டிங்காகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கன்சிடர் பண்ணுறாங்க. மாடர்ன் தேட்டரை 3 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ப்ரோசீமியம் ஸ்டேஜ், ஆஃப்ரான் ஸ்டேஜ், தேட்டர் இன்டரான். ப்ரோசியம் ஸ்டேஜ்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜ். இதில் ப்ரோசியம் ஆர்ச் இருக்கும். இது கர்டைன்லாம் கேங்ஸ் பண்ணிப்பாங்க. அங்கே கர்டன் ஆர்ச் பின்னாடி ஆக்டிங் பேஸ் இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா பிக்சர் ஃப்ரேம் ஸ்டேஜ் இல்லைன்னா 4th வால் தேட்டரை தான் இந்த தேட்டர்ஸை கூப்பிட்றாங்க. இந்த இது எதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னா ரியலிஸ்டிக் செட்டிங்காகவும் சூட்டபிளாக இருக்கும். அதே சமயம் போர்ட்ரேயல் ஆஃப் சோஷியல் ஹேபிட்ஸ், டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு என்ன நடக்குமோ அந்த விஷயத்துக்கெலாம் இந்த ஸ்டேஜ் சூட்டபிளாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக எந்த ட்ராமா கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இதை தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ட்ராமா ஆக்சுவலாக. இதை நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப்ரான் ஸ்டேஜ். இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸ் கொண்டுக்கலாம். 3 சைட்லேயுமே ஆடியன்ஸ் கொண்டுக்கலாம். இது எப்படி சொல்கிறாங்கன்னா த்ரஸ்ட்டு ஸ்டேஜாக கூப்பிட்றாங்க. இதில் ப்ரோசியமாக்கு இருக்காது. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாலிட்டி ஆஃப் த ஸ்டேஜ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த தேட்டரை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க 3 சைட்லேயும் கொண்டுருக்காங்களா. இப்போ ஒரு சைடில் ஆடியன்ஸ் கொண்டுருக்காங்கன்னா அது அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்க ஆடியன்ஸை அவங்க பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க நோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியாக அந்த சிட்டிங் சைஸ் இருக்கும்.
இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மேன் ஃபார் ஆல் சீசன். இந்த இதில் காமன் மேன் தான் ப்ளே பண்ணுவாங்க. இதில் கோரஸ் இருப்பாங்க. கோரஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. யார்கிட்டனா ஆடியன்ஸ் கிட்ட. தேர்ட் ஒன் தேட்டர் இன் த ரவுண்ட். இது ஆஃப்ரான் ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இது ரவுண்டர் ஷேப்பில் இருக்கும். தேட்டர் எப்படின்னா சர்க்கல் ரிங்கு கூட அந்த ஷேப்பில் இந்த தேட்டர் இருக்கும். என்ட்ரன்ஸையும் சரி எக்ஸிட் பாயிண்ட்லையும் சரி. அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த பிளேக்கு இந்த தேட்டருக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாங்கன்னா ஹெர்லாட் பிண்டர்ஸ் ஒரு ரைட்டர். அவரோட பிளே ஹோம் கம்மிங், கேர்டேக்கர், இந்த பிளேயை தான் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. பண்ணிக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆர்ட்டும் மாடர்ன் தேட்டர் இந்த ஸ்டேஜஸ் டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் பற்றி நம்ம 2 டாபிக் இது தேட்டர் ஆர்ட்டில் கவர் பண்ணிக்கோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது போல வேறு டாபிக் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.